சார் 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 விலங்கல ரைட், ஓகே, கவனிச்சு கொள்ளுங்க. விலங்கலே சரி, ரைட். இதுல முதலாவது பேரடா கீதாவின் வயது சீதாவின் 2 பேர வயதுல கூட்டுத்தொகை வந்து 28. அதுல சீதாவுக்கு 1 மடங்குன்னு சொன்னா இவைக்கு 6 மடங்கு. அதாவது சீதாவுக்கு 10 வயசுண்டா கீதாவுக்கு 60 வயசு. சீதாவுக்கு 2 வயசுண்டா இவைக்கு 12 வயசு. 6 மடங்கா இருக்கு. இப்ப நாங்க என்ன செய்வோம், இந்த 28 ஒன்றும் இவைக்கு 1 மடங்கு இவைக்கு 6 மடங்கு மொத்தம் 7 மடங்கால பிரிப்போம். பிரிச்சோம்டா 1 மடங்கு கண்டுபிடிக்கலாம் 4. அப்ப சீதாக்கு தானே 1 மடங்கு, அப்போ ஒரு 4 4ஆக இருக்கும். இப்ப அதே வேளை கீதாவுக்கு கேட்டா என்ன செய்யணும், 6 4ஆல பெருக்கணும், 24 இருக்கு. யாருக்கும் டவுட் அந்த கேள்வி? டவுட் ஆனாக்கள் அந்த வீடியோஸ் இருக்கா திருப்பி நான் அப்டேட் பண்ணி போட்டு போடுவேன், அது ஒருக்கா பாரு. அடுத்த வினா பாருங்க. 2வது 15,342 எனும் எண்ணில் உள்ள இலக்கங்களை பின்னால் இருந்து எழுதும் போது முதல் நாங்க முன்னால இருந்து எழுதுவோம். 15,342 இதை நாங்க பின்னால இருந்து எழுதுனா அப்படி வரும் 2 4 3 5 1. அப்ப 2 4 3 5 என்ற விடை 3வது விடை சரி. சரி, அடுத்த கேள்வி பாப்போமா? அடுத்தது நான் சொல்லுவேன். அடுத்தது பாருங்க. 2 பட்டிகளில் இருந்த உருளைக்கிழங்குகளின் மொத்த எண்ணிக்கை 87 கிலோ. ஒரு பட்டியில் உருளைக்கிழங்கு மற்ற பட்டியில் இருந்த உருளைக்கிழங்கை பார்க்க 11 கிலோ அதிகம். அப்ப இதுல ஒரு பட்டியில கூட இருக்குது, அடுத்த பட்டியில குறைய இருக்குது. ஆனா ரெண்டும் சேர்த்து 87 இருக்குது. இதை விட இதுக்குள்ள 11 கிலோ கூட. அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, கூட இருக்கிறத பாக்குறதுக்கு 87ஓட 11 கூட்டுங்க. 8 98 98 2 பேக் தானே இருக்கு, 2ஆல பிரிங்க 49 இதுக்குள்ள இருக்கு. இதுக்குள்ள 49 கிலோன்னு சொன்னா குறையது காண்றாலும் என்ன செய்யலாம், 87ல இருந்து 47ஐயும் கழிக்கலாம். அல்லது என்ன செய்யலாம் சொன்னா 11 கழிக்கணும். 81ல இருந்து 11 கழிச்சா 87ல இருந்து 87ல இருந்து 11 கழிச்சோம்னு சொன்னா 6 76 76 வரும். 76 2ஆல பிரிக்கப்பட்டு சொன்னா குறைய பேக்ல இருக்கிறத காணலாம் 38. அப்ப கூடியதை காண்றன்னு சொன்னா 2ஐயும் கூட்டி போட்டு 2ஆல பிரிக்கணும். குறைஞ்சதை காண்றன்னு சொன்னா கழிச்சு போட்டு 2ஆல பிரிக்கணும். கேள்வியை பாருங்க. அடுத்த வினா நிருபனுக்கும் 4வது வினா. நிருபனுக்கு நிசாந்தன் எனும் மகனும் கோகிலா என்ற மகளும் உள்ளனர். நாதனின் தந்தை நிசாந்தன் எனின் கோகிலா நாதனுக்கு என்ன முறை? அப்ப நாங்க என்ன செய்வோம், அத தரவை போடுவோம். நிருபனுக்கு நிசாந்தன், நிருபனை போடுங்க. நிருபனுக்கு நிசாந்தன் என்ற ஒரு மகனும் கோகிலாண்ட மகளும் இருக்கிறான். நாதனின் தந்தை நிசாந்தன், நாதண்ட தந்தைதான் நிசாந்தன். நிசாந்தனின் கோகிலா நாதனுக்கு என்ன ஒரு முறை? இப்ப நீங்க தான் நாதன் வைங்க, நிசாந்தன் உங்களோட அப்பா. ரைட், நிசாந்தன் அப்பா. அப்பாவோட தங்கச்ச நாங்க என்னண்டு கூப்பிடுவோம்? மாமி. மாமி. இதான் செய்முறை. அடுத்தது பாருங்க.
பிளைண்ட் தானே அது. ரைட். 4 நண்பர்கள் சந்தித்துக் கொண்ட போது அவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு ஹலோ சொல்லி கொண்டனர் எனின் அங்கு சொல்லப்பட்ட ஹலோ எத்தனைன்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப நான் ஒரு ஆளை சந்திக்கக்குள்ள நான் ஹலோ சொன்னா அவரும் சொல்லுவார். ஆனா நான் சொன்னா அவரும் சொல்லுவார். அப்ப 4 பேர் மொத்தமா 4 நண்பர்கள் சந்திச்சு கொள்றாங்க. அப்ப நான் 3 12 எத்தனை ஹலோ சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க. அப்ப இப்ப நான் ஒரு ஆள் அப்படியே கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப ஒரு ஆள் இவருக்கு ஹலோ சொல்லக்குள்ள இவரும் திருப்பி சொல்லுவார். அப்ப இதுல 2 இவர் சொல்லக்குள்ள இவரும் சொல்லுவார் 2 இவர் சொல்லக்குள்ள இவரும் சொல்லுவார் 2 மொத்தம் ஒரு ஆளை வந்து சொல்லக்குள்ளன்னு சொன்னா 2 2 2 2 வருது. அப்ப 4 பேர் சொன்னா 2 4 6 அவங்களுக்குள்ள மாறி மாறி சொல்றாங்க. கலோ நண்பர்கள் சந்தித்துக் கொண்ட போது அவர்கள் ஒவ்வொருவருக்கு கலோ சொல்லி கொண்டனர். எனவே நண்பர்கள் சொல்லப்பட்ட எத்தனை சொல்லி ரைட் 4 சொன்னா அவரே அவருக்கு சொல்ல மாட்டார். அப்ப நாம் 3 12 விடையா இருக்கு. வாழ்த்தட்ட மாதிரி பார்க்கணும். இதுக்கு அவர் அவருக்கு சொல்ல மாட்டார், மற்ற 3 பேருக்கும் சொல்லுவார். அப்ப நான் 3 12 விட வாழ்த்தட்ட மாதிரி பார்த்தா சரி. இதுல யாருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? மித்ரா சரியான கேள்வி. ஓம் சார். ரைட். அடுத்த பாருங்க. அடுத்து வரும் 3 எண்தொடர்களின் கூட்டுத்தொகை 33 எனில் அவற்றின் மிகச்சிறிய மிகச்சிறிய எண்ணை மிகப்பெரிய எண்ணால் பெருக்கும் போது கிடைப்பது. இதுல எங்களுக்கு தெரியும் 33 என்ன செய்யணும். சொல்லுவேன் சார். சொல்லுங்க. நான் சொல்லையா? சொல்லுங்க. 33 மூன்றால நாம பிரிக்கணும். பிரிச்சோம்னு சொன்னா 11 வரும். 11 நடுவுல போடணும். 11 ஒன்றை கூட்டு 12 அதுக்கு பின்னால வரும். 11 ஒன்றை கழிச்சு 10 அதுக்கு முன்னால வரும். இப்ப மிகச்சிறிய எண்ணெய் மிகப்பெரிய எண்ணால் பெருக்கும் போது 10 நாம 12 பெருக்குனா விட வரும். 10 12 பேருக்குன்னா 120 விடையாக இருக்கு. 120. இதுல யாருக்கு பிரச்சனை இருக்கா? அடுத்து வரும் 3 எண்களோட கூட்டுத்தொகை என்றா 3ஆல பிரிக்கிறத பிரிச்சு போட்டு நடுவில் அதை போட்டுட்டு முன்னுக்கு இலக்கம் கேட்டா ஒன்றை கழிச்சு போடுறது, பின்னுக்கு இலக்கம் கேட்டா ஒன்றை கூட்டி போடுறது. அப்ப 10 12 தான் வரும். 2ஐயும் பெருக்கி விட்டோம்னு சொன்னா விட வரும். அடுத்த பாருங்க. 3 எண்களின் கூட்டுத்தொகை 55 ஆகும். 3 எண்ணை கூட்டுனா 55 வருதா? 55. ரைட். முதலாவது எண்ணிலிருந்து 5ஐ கழித்து வரும் விடையும் முதலாவது எண்ணிலிருந்து 5ஐ கழித்து வரும் விடையும் இரண்டாவது எண்ணுடன் 5ஐ கூட்டி வரும் விடையும் மூன்றாம் எண்ணை 5ஆல் பெருக்கி வரும் விடையும் சமனானவை. முதலாம் இரண்டாம் மூன்றாம் எண்களை காட்டும் விடை என்று சொல்லி கேட்கிறாங்க. இதுல எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் விடையை வச்சுக்கொண்டு பார்க்கணும். இதுல கூட்டுனீங்கன்னு சொன்னா 55 வருது. இதையும் கூட்டக்குள்ள 55 வருது. இதையும் கூட்டக்குள்ள 55 வருது. சரி. இப்ப நாங்க எல்லாம் விடை 55 தான் வருது. அப்ப நாங்க அடுத்தது பார்க்கணும். முதலாவது எண்ணிலிருந்து 5ஐ கழித்து வரும் விடையும் முதலாவது எண்ணிலிருந்து 5ஐ கழிச்சு வார விடை என்று சொன்னா முதலாவது எண் 40, அதுல 5ஐ கழிச்சா 35. இதுல முதலாவது எண் 35, அதுல 5ஐ கழிச்சா 30. 30, அதுல 5ஐ கழிச்சா 25. ரைட். முதலாவது எண்ணிலிருந்து 5ஐ கழித்து வரும் விடை போட்டுட்டோம். இரண்டாம் எண்ணுடன் 5ஐ கூட்டி வரும் விடை. அப்ப இரண்டாவது எண்ணோட 5ஐ கூட்டுவோம். 10ஓட 5ஐ கூட்டினா 15, 15ஓட 5ஐ கூட்டினா 20, 20ஓட 5ஐ கூட்டினா 25. ரைட். கூட்டி வரும் விடையும் மூன்றாம் எண்ணை 5ஆல் பெருக்க வரும் விடை. 5 5ஆல பெருக்கணும்டா 25, 5 5ஆல பெருக்கணும்டா 25, 5 5ஆல பெருக்கணும்டா 25. சமனானவை எல்லாமே ஒரு நம்பரா. அப்ப அந்த விடை வந்தது மூன்றாவதுல. யாருக்கு டவுட்டா?
இந்த கேள்விக்கு நாங்க விடைய வச்சு கொண்டுதான் பார்க்கணும். அதுல அவன் சொல்ற தரவை நாங்க செய்தோம்டா சரி. அடுத்த கேள்வி போவோமா? செய்முறை எழுத போறீங்களா? கவனிச்சு கொள்ளுங்க, 52 பேருக்கிட்ட இருக்கிறீங்க. நீங்க கதைச்சாதான் எனக்கும் தெரியும் நீங்க எழுதுறீங்களா அல்ல எழுதலையா. ஏன்னா அப்ப செய்முறை தெரியாட்டி எழுதி கொள்ளுங்க. அதே மாதிரி எழுதுறேன் சார். ரைட். ரெண்டே கிளாஸ்ல 4 கிளாஸ்ல எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணியிருக்கணுமா? சரி, அவங்களோட பேக்ரவுண்டுக்கு அங்க வேலை செய்யறா பின்னுக்கு மறைச்சு போட்டு நீங்க இருந்து எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணியிருக்கணும். ஏன்டா கொஞ்சம் பேர் ஓப் பண்ணி வச்சிருந்து திருவள்ளுறாக்களும் இருக்கிறீங்க. ஏன்னா அதால இருக்கிற எல்லாரும் நீ வீடியோ பண்ணணும், நாளையில அந்த ஒண்ணுல இருக்கணும். ரைட், ஓகே. அடுத்தது கவனிங்க. பின்வருவனவற்றுள் எது அடுத்தடுத்த தொடராக வருகின்ற போது 3 முழு எண்களின் கூட்டுத்தொகையாக இருக்க முடியும்? அப்ப அதாவது அவன் கேட்கிறான்னு சொன்னா, இதுல இருக்கிற எந்த இலக்கத்தை 3ஆல பிரிச்சா மீதி இல்லாம பிரிபடும்? 51. இதை 3ஆல பிரிச்சு பாருங்க, மீதி வரும். இதை 3ஆல பிரிச்சிங்கன்னாலும் மீதி வரும். ஆனா இதை பிரிச்சிங்கண்டா 18, இஞ்சால 19, முன்னுக்கு 17 பேர். 3 எண்கள கூட்டுத்தொகை தான் 51 பேர். சரி, அடுத்த கேள்வி போகுமா? 18 இல்ல 20. ரைட். சிரித்தல், நுகர்தல், சுவைத்தல், பார்த்தல், கேட்டல் என்பவற்றில் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்யும். இதுல பாருங்க, இதை நாங்க மூக்கால நுகரலாம், நாக்கால சுவைக்கலாம், காதால கேட்கலாம், கண்ணால பார்க்கலாம். ஆனா இதுல சிரித்தல் என்று சொல்றது, அது என்ன, சிலாக்கள் கண்ணாலே சிரிப்பாங்க, ஏன்னா சிலவன் கக்கப்பு கக்கப்பு என்று சிரிப்பாங்க, ஏன்னா சிலவன் கத்துற மாதிரி சிரிப்பாங்க. அப்ப சிரித்தல் தான் அதுல வேறுபட்ட சொல். என்ன ரேஸ் அது விளங்குதா ஆரோன்? அடுத்த கேள்வியை பாருங்க. 20ஆம் நூற்றாண்டின் 6ஆம் தசாப்தத்துக்குரியது 2வது விடை. இதை பிரிச்சு காட்டணுமா? அடுத்தது பாருங்க. உணவு பொதுவா வரும், அதுக்குள்ள மரக்கறி நாங்க மரக்கறி என்று எடுத்தோம்டா இது கரெக்டா இருக்கு, இது பழமா இருக்கு. அப்ப எக்ஸினால் காட்டப்படுவது கட்டாயம் மரக்கறியாத்தான் இருக்கு. அடுத்தது பாருங்க. வட்ட வடிவ கடதாசி ஒன்று 4ஆம் அடிக்கப்பட்டு 3 இடங்களில் துளையிடப்பட்டு அருகே காட்டப்படும். கடதாசி முற்றா விரிக்கும் போது காணத்தக்க துளைகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டா 9 விடை. ஏனண்டா வடிவா பாருங்க பிள்ளைகள், எப்படி பிரிக்கக்குள்ள இதுல ஒரு வட்டம் ஒன்று வரும், இதுல 2 வரும், இதுல 2, இதுல 2, இதுல 2. அப்ப 2, 4, 6, 8 நடுவுல ஒரு வட்டம் தெரியும். அப்ப விடை 9. இதுக்கு நிறைய பேர் 8 போட்டிருப்பீங்கன்னா அப்ப இதைத்தான் யோசிக்கணும்னு சொல்றேன். இல்லாட்டியா அவர் செய்யற மாதிரி செய்து பார்த்து போட்டு பிரிச்சு போட்டு போடும். அநியாய பிளவிடக்கூடா பிள்ளைகளா. அடுத்த கேள்வியே இருக்கும். முதலில் தரப்பட்ட கூட்டினுள் உள்ள வடிவங்களே அவதானியுங்கள். அதில் உள்ள எல்லா வடிவங்களையும் கொண்ட உருவை தெரிவு செய்ய. இதுல பாருங்க 2 வட்டம், 2 வட்டம் இருக்கு, 2 வட்டம் இருக்கு. ரைட். இதுல 3 வட்டம் இருக்கு. அப்ப இந்த விட வராது. அடுத்த பாருங்க, முக்கோணம் 1 இருக்கு, இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. சதுரம் 2 இருக்கு, 2 சதுரம் இருக்கு. ஆனா இங்க 3 சதுரம் இருக்கு. அப்ப இந்த விடையும் வராது. முதலாவது விட சரி. கிளியரா? அடுத்தது போமா? ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. கட்டானா திருப்பி அதை இல்ல ஜாயின் பண்ணுங்களா? விதுசன் 10 ரூபாய், 50 ரூபாய், 20 ரூபாய் என்ற நாணயத்தாள்கள் சம எண்ணிக்கையில் இருந்தன. அவனிடம் இருந்த நாணயத்தாள்களின் மொத்த பெறுமதி 320 ரூபாய். அதுல கவனிச்சு மித்ரா மியூட் பண்ணுங்க.
ரைட். அவனது நாணயத்தடை மொத்த பருவம் 320. ஒவ்வொரு வகையிலும் இருந்த காசு தாள்கள். இப்ப நாங்க இதுக்கு நாங்க விடையை வச்சு கொண்டுதான் பார்க்கணும். அல்லது என்ன செய்யலாம்? 50ஐயும் 20 70 90 320ஆல பிரிக்கலாம். அதை விட நாங்க 6 6 இருக்கும் என்று சொன்னா 6 50 ரூபாய் இருந்தா 300 ரூபாய். அப்ப இது வராது. ஏனண்டா 6 20 ரூபாய் இருந்தா 120 ரூபாய் 420 ரூபாய் கிட்ட வரும். அப்ப இந்த விட வராது. 5 இருந்தா 250 ரூபாய். 5 50 ரூபாய் இருந்தா 250 தானே. 5 20 ரூபாய் இருந்தா 100 ரூபாய் 350 ரூபாய். இதுவும் வராது. அப்ப ரெண்டு விடையும் வராது. 4 இருந்தா 4 50 ரூபாய் இருந்தா 200 ரூபாய். 4 20 ரூபாய் இருந்தா 80 ரூபாய். 4 10 ரூபாய் இருந்தா 40 ரூபாய். இவ்வளவையும் கூட்டுனீங்கன்னு சொன்னா 320 ரூபாய் வரும். 320 சரியா வரும். நான் கண்ட விடை சரி. அவர்கிட்ட எல்லா காசு தாளும் 4 4 4 இருக்கு. இதுக்கு நாங்க விடையை வச்சு கொண்டு கடை கண்டு பார்க்கலாம். ரைட். அடுத்த கேள்வி. மரக்கிளை ஒன்றில் ஒரு குறித்த தொகை கிளிகள் என்று அவற்றின் தலைகளினது கால்களினதும் எண்ணிக்கை அவற்றின் தலைகளின் கால்களினதும் எண்ணிக்கை 36. எங்களுக்கு தெரியும் கிளிக்கு ஒரு தலை இருக்கும், கால் 2 இருக்கும். மொத்தம் கூட்டினீங்கடா 3. 36 3ஆல பிரிச்சீங்கடா விடை 12. சார் கடைசியில எப்படி செய்யலாதா சார்? எதுக்கு? 3ஆல பிரிபடுறது எது இருக்குன்னு அப்படியும் பார்க்கலாம். இப்ப 2 விட தரக்குள்ள எங்களுக்கு சிக்கல் எல்லாம் அதை விட ஈஸியா செய்யலாம் எல்லாம். ஓகே. அடுத்த நீளம் அகலம் உயரம் ஆகியனா 5 சென்டிமீட்டர் வீதம் இருக்குமாறு அதில் கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப நீளம் அகலம் உயரம் இருக்குமாறு அதுல இருந்து ஒன்று எத்தனை வெட்டலாமண்டா. இதுக்குரிய வாய்ப்பாடு என்ன? நீளம் 5 அகலம் 5 உயரம் 5 பெருக்குனீங்கன்னு சொன்னா 125. அதே போல அதுல இருந்து 1 சென்டிமீட்டர்டா 1 தர 1 தர 1 1 தான். அப்ப 125 ஒன்றால பிரிச்சா விடை 125. ஒரு பேருந்தில் 2 வீதம் அமரத்தக்க 15 ஆசனம். அப்ப 15ல 2 பேருண்டா 30 பேர் இருக்கலாம். 6 பேர்